நண்பர்களே வணக்கம். இன்றைய காணொளியில் விநாயகருக்கு உரிதான சங்கடகர சதுர்த்தி அப்படின்னா என்ன, அது என்னைக்கு வரும், அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதாவது ஒவ்வொரு பௌர்ணமி வர்ற நாளிலிருந்து 4வது நாள் சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு அமாவாசை வரக்கூடிய நாள் அதிலிருந்து 4வது நாளை சங்கடகரை சதுர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் வளர்பிறை சங்கடகர சதுர்த்தி, தேய்விரை சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லி 2 விதமாக எடுத்துக்கலாம். அதாவது பௌர்ணமியிலிருந்து வரக்கூடிய 4வது நாள் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை தேய்விரை சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி அமாவாசை முடிந்து அடுத்து 4வது நாள் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை வளர்பிறை சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இது மாதத்தில் 2 முறை வரும். வருஷத்துக்கு 24 நாட்கள் வரும். சரிங்களா? இந்த நாட்களில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அன்றைய நாள் முழுக்க விரதம் இருந்து விநாயக பெருமானை முழு மனதுடன் ஆழமாக நேசித்து வணங்க வேண்டும். சரிங்களா? அப்போது அது மாதிரி செய்யும்போது என்ன ஆகும் இப்போ கேட்டிங்கன்னா, ஒரு சிலர் சொல்லுவாங்க, சார் நான் எது செஞ்சாலும் தொடங்க மாட்டேங்குது, தொட்டது எதுவுமே தொடங்கிறது இல்லை, எது பண்ணாலும் அதில் பிரச்சனை, நான் பொறி வைக்க போனால் காற்றடிக்குது, அதே மாதிரி உப்பு வைக்க போனால் மழை பெய்யுது அப்படின்னு அவங்க செய்கிறது எதுவுமே முயற்சிகள் பலிக்கிறது இல்லை, எல்லாம் பிரச்சனையிலேயே முடியுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தடைகளை உடைக்கக்கூடிய ஒரு வல்லமை விநாயக பெருமானுக்கு உண்டு. சரிங்களா? அப்போது தடைகளை அகற்றக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து விநாயகரை வழிபடும் பொழுது. அதே மாதிரி இன்றைய நாள் அந்த சங்கடகர சதுர்த்திங்கிறது விநாயகருக்கு மிகவும் முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. குறிப்பாக செவ்வாய்க்கிழமை நாளாக இருந்து அது எந்த விதமான சங்கடகர சதுர்த்தியாக இருந்தாலும் அது விசேஷமான நாளாக கருதப்படுகிறது. சரிங்களா? இந்த சங்கடகர சதுர்த்தி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுக்கு கொஞ்சம் நம்ம அதையும் தெரிஞ்சுக்கிறோம். சங்கடகர அப்படிங்கிறத 2ஆக பிரிச்சோம்னா சங்கடம் ஹர இல்லையா? அப்போது சங்கடம் அப்படின்னா உங்களுக்கு அதுலேயே டைரெக்டாக மீனிங் வந்துடுது, துன்பம். சரிங்களா? அப்போ துன்பத்தை நீக்கக்கூடிய ஹர, ஹர அப்படின்னா நீக்கக்கூடிய, சங்கடம்னா சங்கடம், ஹரனா நீக்குது. அப்போ சங்கடத்தை நீக்கக்கூடிய ஒரு சதுர்த்தி. சரிங்களா? சதுர்த்திங்கிறது திதி, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ ஒரு சங்கடங்களை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சதுர்த்தி, அதாவது சங்கடகர சதுர்த்தி. சரிங்களா? இதில் விநாயகர் சதுர்த்தின்னு ஒரு நாள் சொல்லி சொல்கிறோம் இல்லையா, வருஷத்தில் ஒரு நாள். அது என்னைக்கு அப்படின்னா, அது விநாயகர் பிறந்த நாளை தான் நம்ம அந்த விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லி சொல்கிறோம். அது என்னைக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருடமும் ஆவணி வளர்பிறை அதில் வருது இல்லைங்களா சங்கடகர சதுர்த்தி, அதைத்தான் நம்ம விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி அந்த விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி ஒரு சங்கடகர சதுர்த்தி வருது இல்லையா, அதை அதுக்கு ஒரு பேர் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா மகா சங்கடகர சதுர்த்தின்னு பேர். அதுவும் ஒரு விசேஷமான நாள் தான். சரிங்களா? அப்போது இந்த சங்கடகர சதுர்த்தி இருக்கக்கூடிய நாட்களில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாய்ப்பு கிடைத்தால் பிள்ளையார்பட்டி போயிட்டு வரலாம். சரிங்களா? இல்லை சார் அவ்வளோ தூரமெல்லாம் போக முடியாது, தப்பு இல்லை. லோக்கலில் உங்களுக்கு எங்கே முடியுமோ அந்த விநாயகர் பெருமான் கோயிலுக்கு போங்க. போயிட்டு செம்பருத்தி பூ வையுங்க, இல்லையா வெள்ளை இருக்கும் பூ அதை மாலையாக கட்டி போடுங்க. அப்புறம் வெள்ளை இருக்கு இல்லையா, அதனுடைய பூ அதை மாலையாக கட்டி போடுங்க. அதுக்கப்புறம் வெள்ளை இருக்குல செய்த விநாயகர். சரிங்களா? நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்கன்னா கோயிலில் எப்பவும் போல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் வீட்டில் பண்ணுறேன் அப்படின்னா, ஒன்று வெள்ளை இருக்குல விநாயகர் நீங்கள் பிள்ளையார்பட்டியில் நிறைய கிடைக்கும், மற்ற இடங்கள்லேயும் கிடைக்கும். வாங்கிட்டு அதை அதில் தண்ணியை தொட்டு லேசாக மஞ்சளை பூசி அதோட தோஷங்களை எல்லாம் போக்கி அதுக்கப்புறம் சுத்தப்படுத்தி நீங்கள் வச்சுட்டு ரெகுலராக கும்பிட்டுக்கலாம். வெள்ளருக்கில் செஞ்ச விநாயகரை வணங்குவது சிறப்பு.
அப்படி இல்லை நான் எங்கேயோ வெளியே இருக்கிறேன், நான் எங்கேயுமே எதுக்குமே வழி இல்லை அப்படின்னா ஒரு சின்ன பிள்ளையார் சாணத்தில் கூட பிடிச்சி வச்சு நம்ம வணங்கலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி அருகம்புல் அது கண்டிப்பாக பூஜையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. வழக்கமாக உள்ள விஷயங்கள் தான், தேங்காய் பழம், கற்பூரம், ஊதுவத்தி, பொரிகடலை, இந்த மாதிரி என்னென்னவெல்லாம் பூஜைக்கு வைப்பாங்களோ அதை எல்லாமே முறைப்படி வச்சு நம்ம வணங்கணும். அந்த நாளில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகாலை நேரமே எழுந்திரிச்சு குளித்து ரெடியாகி விநாயகர் பெருமானை வணங்கிட்டு விரதம் இருந்து திருப்பி இரவு நேரத்தில் அதே மாதிரி பூஜையை முடிச்சு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். காலையில் சூரிய உதயத்தின் பொழுது நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி இரவு சூரியன் மறையிற நேரத்தில் நம்ம அந்த பூஜையை தாராளமாக முடித்துக்கொள்ளலாம். இது மாதிரி பண்ணும் பொழுது நமக்கு நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நீங்கி எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத நல்லது ஒரு அற்புதமான வாழ்வை நம்ம வளமாக வாழ முடியும். சரிங்களா? நீங்கள் எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி, எவ்வளவு பெரிய கோயிலாக இருந்தாலும் சரி, ஒரு திருமண மண்டபமாக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடியவரை விநாயகரே. சரிங்களா? அவரை நீங்கள் வணங்கினதுக்கு அப்புறம் தான் எந்த கோயிலாக இருந்தாலும் நீங்கள் உள்ளே என்ட்ராவீங்க. அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி ஒரு திருமண நிகழ்வாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணுவாங்க, விநாயகர் கோயிலில் போய் வணங்கிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் தான் மண்டபத்துக்கு போகிறது, பிற கடவுள்களை வணங்குறது, இது மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துருக்குறீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில காரியங்கள் நமக்கு நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா பிள்ளையாரை வணங்கி சிதறு தேங்காய் உடைக்கிறது வழக்கம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இவ்வளோ ஒரு சிறப்பு மிக்க விநாயக பெருமானை வணங்கி நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகளை உடைத்தெறிய வேண்டும். அதற்கு உகந்த நாள் இந்த சங்கடகர சதுர்த்தி. அதனால் இந்த நாளை சரியான முறையில் பயன்படுத்தி நம்முடைய வாழ்வில் நம்ம நலமாக இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த காணொலியத்தோடு முடிச்சுக்கிறேன். இந்த காணொலி பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இடதுகை மோதிர விரலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வேறு விரலில் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். நன்றி, வணக்கம்.